வனத்துறையினர் ஒரு எச்சரிக்கை பலகையை வச்சுருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இது. இதுக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது. நுழைஞ்சா தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு. நாம் இந்த காட்டுக்குள்ளே நுழைய போகிறதில்ல. இந்த காட்டுக்கு எதிர்க்கவே இருக்கிற இந்த கோயிலுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். காட்டை ஒட்டியே இருக்கிற ஒரு வெட்ட வெளியான ஒரு இடம், ஒரு சமதள பிரதேசம். இந்த இடத்துல தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. காட்டை ஒட்டியே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நிறையா மரங்கள், எல்லாமே காட்டு மரங்கள் தான். ஆனால் காடு மாதிரி அடர்த்தியாக மரங்கள் இல்லை. அங்கங்கே நிறைய இடைவெளி விட்டு அங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் தனித்தனியாக நிறையா மரங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோயில் இருக்கிற வளாகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சது உடனே வந்து எந்த சத்தமும் இல்லை. ஏன்னா அதை சுற்றி வந்து ஊருங்க எதுவுமே கிடையாது. பக்கத்துலேயே மலை அதுக்கப்புறம் மலையை ஒட்டி காடு இப்படி தான் இருக்குது. இந்த பகுதிக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனேயே நம்ம கண்ணில் படுற மிகப்பெரிய ஒரு சிலை எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்த அந்த மிகப்பெரிய பாம்போட சிலை. 5 தலை இருக்குது இந்த பாம்புக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சிலை இருக்குது.